கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 8:25. எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தீர். எஸ்ரா என்னும் ஆசாரியனும் மற்ற ஆசாரியர்கள், லேவியர்கள், மிதனீமியர் எல்லாரும் சேர்ந்து அகாயா நதியருகில் உபாசத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆலய பனிமுட்டுகளாகிய பொன், வெள்ளி, மற்ற உசிதமான வஸ்துகளுக்காகவும் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காக கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களின் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு எஸ்ரா தன்னோடு வந்திருந்த ஆசாரியர்களில் 12 பேரையும் அவர்கள் சகோதரர்களில் 10 பேரையும் தனியாக பிரித்தெடுத்தான். ஆலய பொது காரியமாக இருக்கிறபடினாலே அர்தசஷ்டா ராஜாவால் கொடுக்கப்பட்ட ஆலய பனிமுட்டுகளையும் பாபிலோன் மக்கள் கொடுத்த பொன், வெள்ளி முதலான ஆலயத்துக்கு தேவையானவைகளையும் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பிரித்தெடுத்தான். பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே, அதாவது பாபிலோனிலே இருந்த எல்லா இஸ்ரவேலரும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய பொன், வெள்ளி பனிமுட்டுகளையும் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர், லேவியர்களிடம் நிறுத்து கொடுத்தார். எஸ்ராவிடம் ஏற்கனவே ராஜாவும் மற்ற ஜனங்களாகிய பாபிலோனில் இருந்த யூதர்களும் இன்னும் உற்சாக மனதுள்ளவர்களும் பனிமுட்டுகளை எல்லாம் நிறுத்துதான் எஸ்ராவிடம் கொடுத்தார்கள். அப்படி இருந்தும் எஸ்ரா பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர், லேவியரிடம் ஒப்படைக்கும் போது நிறுத்துதான் மறுபடியும் கொடுத்து பத்திரமாக எருசலேம் தேவாலயத்தில் கொடுக்க வேண்டியது அவரவர் பொறுப்பு என்று சொன்னார். நாம் எதை செய்தாலும் அளந்து சரியாக செய்ய வேண்டும் என்று இந்த எஸ்ரா என்னும் ஆசாரியனிடம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு ஊழியர் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினார். அதற்காக நன்கொடை தருபவர்கள் எல்லாரிடமும் நன்கொடைகள் வாங்கப்பட்டது. நன்கொடைகளை வாங்கி அதற்குரிய நோட்டில் எழுதி சரிபார்த்து 5 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அவர்களிடம் மாத்திரமே ஆலய கட்டுமான பணிக்கு பணம் மற்றும் தங்கம், வெள்ளி பொருள்களையும் நன்கொடையாக கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஆலயம் கட்டுகிற ஊழியர் அதற்கான பணத்தை ஒவ்வொரு நாளும் கட்டுமான பணிக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை எண்ணி வாங்கி வேலை செய்பவர்களுக்கும் மற்ற பொருள் வாங்கவும் கொடுப்பார். நன்கொடையாக வாங்கும் போதும் பணம் எண்ணி வாங்கப்பட்டது. ஊழியர்களிடம் கொடுக்கும் போதும் எண்ணி கொடுக்கப்பட்டது. ஊழியர் செலவு செய்பவர்களுக்கு கொடுக்கும் போதும் எண்ணிதான் கொடுப்பார்கள். இப்படியே எண்ணி எண்ணி கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல அழகான ஆலயம் கட்டப்பட்டது. இப்படித்தான் அன்றைக்கு எஸ்ரா என்னும் ஆசாரியன் காலத்திலும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன், வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் நிறுத்து கொடுக்கப்பட்டது. பின்பு எஸ்ரா என்னும் ஆசாரியன் அதனை பொறுப்பாக அவரவர் கையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பொறுப்புகளை பிரித்து கொடுத்து நிறுத்து ஒப்படைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் குடும்பத்தில் பலவிதமான காரியங்களை செய்யும்போது எந்த அளவில் சரியாக செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த செயலை செய்தாலும் ஒவ்வொரு முறையும் அளந்து செய்ய வேண்டும். அளக்க வேண்டியதை அளந்து, நிறுக்க வேண்டியதை நிறுத்து, எண்ணிக்கொள்ள வேண்டியதை எண்ணி, இவ்விதமாய் சரியாகவும் பொறுப்பானதாகவும் செய்கிற பொழுது எந்த ஒரு காரியமும் செம்மையானதாகவும் நிறைவானதாகவும் மன திருப்தியானதாகவும் செய்யப்படும் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே குடும்ப பொறுப்புகளை எல்லாம் சரியானதாக நிறுத்தி செய்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி ஒரு சோதரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் செம்மையானதாகவும் நிறைவானதாகவும் மனதிருப்தியாகவும் செய்ய வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நிறுத்தி சரியாக செய்ய ஆவியானவர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.